ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கேப்சிகம் சட்னி. இந்த சட்னி இட்லி, தோசை, சூடான சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 6 பல் பூண்டு தோல் உரிக்காமல் தான் வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே சாம்பார் சட்னின்னு வச்சு போர் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேப்சிகம் இருந்துச்சுன்னா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு உண்மையாகவே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. இதில் நான் 2 பெரிய சைஸ் கேப்சிகம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு தேங்காயெலாம் சேர்க்க போகிறதில்ல, தேங்காய் பொட்டுக்கடலை எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. வெறும் வெங்காயம் தக்காளி வரமிளகாய் கேப்சிகம் அவ்வளோதான். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஆற வச்சுக்கிறேன். இதை நான் அள்ளி உள்ள போடுறத வீடியோ எடு. ஆற வச்சுட்டேன். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இருமா ஆட்டாதம்மா. இப்போ எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன்னு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரையும் நான் கொஞ்சம் கழுவி இதோட சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை தாளித்து கொட்டிக்கலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுக்கிறேன். இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சட்னியில் கொட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கேப்சிகம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.